நேற்று கரூர் பயணம் மேற்கொண்ட விஜய், அவர் ஏற்கனவே கரூரில் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ஒரு துயர சம்பவம் நடந்து அதில் 41 பேர் இறந்து போனாங்க. அந்த இறந்தவர் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கான பணி ஆணையெல்லாம் வழங்குவதற்காக போயிருந்தார். அப்பொழுது அங்கே பல விஷயங்கள் அரசியல்லாம் அவர் பேசியிருக்காரு. எங்களை தவறாக வழி நடத்தியது காவல்துறை தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த காவல்துறை அந்த நேரத்தில் இருந்தவங்களுக்கும் இவங்க போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அது ஏன்னு நமக்கு தெரியல. அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்த அந்த அரசியல் தலைவர் யார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறாரு. திமுகவை தீய சக்தி என்றும் அதிமுகவை தீர்ந்து போன சக்தி அப்படின்லாம் கிண்டலாக பேசியிருக்கிறாரு. ஓடுறாங்க. அதே மாதிரி சட்டசபையில் இனிமேல் சபாநாயகர்கிட்ட சொல்லி கதவை சாத்திட்டு தான் இனிமேல் பேசணும் போல இருக்குது, நான் பதில் பேச ஆரம்பித்தாலே எழுந்து ஓடிடுறாங்க அப்படின்னு பல விஷயங்களை பேசியிருக்காரு. ஸ்டாலினை குறித்து பேசியிருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் குறித்து. சிங்கப்பூரிலே நெஞ்சை பிடித்து கொண்டு படுத்திருந்த ஏவா வேலுவை பற்றியெல்லாம் அவர் பேசியிருக்காரு. அந்த கூட்டத்திலே தான் நீங்கள் நம்ம முந்தைய செய்தியில் பார்த்த அந்த கோயில் விவகாரம், அதில் கோரிக்கையாக எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்லி இனிமே தொடர்ச்சியாக இவர் தான் முதல்வராக இருக்க போகிறார் அப்படின்னு எம்ஆர் விஜயபாஸ்கர்லாம் பேசியிருக்காங்க. ஒரு சிலரும் சொல்கிறாங்க முன்ன பேசினதை விட கொஞ்சம் ரொம்ப தொடர்ச்சியாக நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கிறார் விஜய், கொஞ்சம் பார்க்காமலே பேச ஆரம்பிச்சிருக்கார் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சிலர் கருத்து சொன்னால் கூட, பரோட்டா மாதிரி கொத்து பரோட்டா அப்படின்னு அவர் அங்கே இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்களுக்கு, விஜய் ரசிகர்களுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய மாதிரியும் பேசியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் பார்த்தேன் அந்த லைவ்ல, அந்த நிகழ்ச்சி முழுக்க பார்த்தேன். அதில் அரசியல் ரீதியாக பல பேர் பல விதமான கருத்துக்களை சொன்னாலும் அதில் விஜய் பேசினது ரைட்டா தப்பா அப்படிங்கிறத தாண்டி அவர் யாருக்காக பேசினார், ஓடுறா அந்த இது ஒன்று. அதுக்கப்புறம் ஃபாரின் போயிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, நான் ஸ்டாலின் சாரை சொல்லலை, அவர் மீது மரியாதை உண்டு, அவர் மீது மரியாதை உண்டு, வேற ஒரு கணக்கு இருக்கு அப்படிங்கிறாரு. அது திரைப்பட கணக்கா இல்லை நான் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இவருக்கும் ஏதாவது ஒரு நம்பர் கணக்கா? என்ன நம்பர் கணக்குன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியல. நேயர்கள் தெரிஞ்சா அதுல இது பண்ணா என்ன கணக்குன்னு நமக்கும் தெரியல. நம்ம சாதாரணமா அடிப்படையில கிராமத்தான், நம்ம ஒரு பெரிய அளவுல நம்மளுக்கு யதார்த்தமா இருக்கக்கூடியவங்க, அதனால நமக்கும் ஒன்றும் பெருசா தகவல் 8, 9, 10, 11 அப்படி சொல்றீங்க தெரியல. அதனால இந்த நம்பர் கணக்கு அதனால என்னங்கிறது தெரியல. ஆனா அதே நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு, அவரோட எனக்கு ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஸ்டாலின் சாரை சொல்லல, சிங்கப்பூர்ல போய் படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஏவா வேலுவையும் போற போக்குல ஒரு டச் பண்ணிட்டு போறாரு. எனக்கு என்னன்னா, ஏவா வேலுவையோ KN நேருவையோ கைது செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தும் இவங்க ஆட்சிக்கு 2 மாதம் ஆச்சு. திமுக என்ன பண்ணாங்க, 2021, 26 அந்த ஆட்சி காலத்துக்கு முன்னாடி 18லேருந்து 2020, 21 தேர்தல் வரைக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த அமைச்சர்கள்லாம் சிறையில் தள்ளுவோம் அப்படின்னாங்க. இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, ஏன் அதை செய்யலைன்னு தெரில. அனிதா ராதாகிருஷ்ணன், இன்ஃபேக்ட் நம்ம அனிதா ராதாகிருஷ்ணனை ஆதரிக்கணும்னு வச்சுங்க, நாம் ஒரு மதவெறியன் அப்படிங்கிற இவங்க பார்வையில் இருந்தால் நாம் ஒரு அரசியலாக பார்க்குறோம். நான் வெறும் அனிதா ராதாகிருஷ்ணன் தான், நான் ஒன்றும் ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணன் இல்லை அப்படின்னு அவர் சொன்னதுக்கு நம்ம அவரை ஆதரிக்கணும். ஆனால் அவருக்கு மேலே நீங்கள் கேஸ் போட்டீங்க, கேஸ் போட்டு ராத்திரி 11 மணிக்கெல்லாம் அவர் வெளில வந்துடுறாரு. அவர் மேஜிஸ்ட்ரேட் அவர் விட்டுறாரு. ஜட்ஜு நீ போய் ட்ரையலை ஃபேஸ் பண்ணுன்னு சொல்கிறாரு. ஆனால் அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியல, சட்டத்தின் முன்னே அனைவரும் சமம் அப்படிங்கிறோம். அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எப்படி ராத்திரி 11 மணிக்கு பெயில் கிடைக்குது, கருணாநிதிக்கு மெரினால இடம் எப்படி ராத்திரி கதவை திறந்து வச்சு கொடுக்குறாங்க, தாலி அறுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எப்படி ராத்திரி விடிகாலையில் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு ஷாக்கார விஷயம் நமக்கு இதெல்லாம். ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் கேஸையும் இவங்க ஸ்ட்ராங் பண்ணல அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிர். அதுலேயே இவர் என்ன சொல்கிறாரு, ஆனால் பல பேர் என்ன சொல்கிறாங்க, ஒரு முதல்வர் இப்படி பேசலாமா? துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு நபர் எங்கே போனாலும் ஏதோ ஜிம்முக்கு போகிற மாதிரி, இந்த ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போகிற மாதிரி ஒரு டிஷர்ட்டை போட்டு, ஒரு இப்படி தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது,
கோமணம் கட்டிட்டு கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் பாக்குறது, யார் பாக்குறது? அதனால அவர் வந்து எப்படி வேணாலும் போகலாம். அது இப்படிதான் போனோமா, எப்படி வேணாலும் போகலாம். துண்டை கட்டிட்டு கூட போகலாம், சட்டையை கிழிச்சு விட்டுட்டு கூட போகலாம். அதனால அது அவங்க சௌரியம். ஆனால் அவர் வந்து எவ்வளோ ஒரு வார்த்தையில வந்து ஒரு கண்ணியம் இல்லாத, உங்க அப்பா வீட்டு சொத்தா, நாங்கள் மோடியை என்ன தெரியுமா பண்ணுவோம் இப்படிலாம் பேசின திமுகக்கு பாஜக பேச வேண்டிய விஷயத்த விஜய் ஜோசப் விஜய் பேசுறாருங்கும் போது நான் விஜயோட இதை வரவேற்கிறேன். இது ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியோட தலைமையோட இது முடிவு, அவங்க கருத்து வேற சொல்லலாம். ஆனால் இது ஒரு அரசியல் நோக்கராக, தனிப்பட்ட ஜெயராமனாக என்னுடைய கருத்து, இதை வந்து திமுகவுக்கு எதிரடி கொடுக்கும்போது திமுகவை யாருன்னா கேவலப்படுத்துறாங்க. ஏன்னா திமுக ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கேவலப்படுத்தியிருக்கு. ஒத்தனை கூட விட்டதில்லை, கடவுளை விட்டதில்லை, இந்து தர்மத்தை விட்டதில்லை. நாளைக்கு ஓட்டுன்னு வரும்போது இப்பதான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பாய் ஒருத்தர் பேசின வீடியோவை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கெல்லாம் இது இந்தியாவில் தடை செய்யப்பட வேண்டிய கட்சிங்க, எப்படிங்க இத்தனை நாளா இருக்கு, இவங்கெல்லாம் கூலி வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னு அந்த பெரியவர் வந்து இஸ்லாமியர்களை அவ்வளவு இழிவுபடுத்தி பேசுறாரு. எந்த இஸ்லாமியரும் அதை பத்தி வாயே திறக்கலை. இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஒரு புரியாத புதிரா இருக்கு. அதனால விஜய் வந்து தீர்ந்து போன சக்தினாரா, தீர்ந்து போன சக்தினாரா, அந்த கட்சியை காலி பண்ற வேலையை விஜய் தான் செஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி திமுகவும் செஞ்சுது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், முன்னாள் முதல்வர், எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரையும் திமுக அவங்க பங்குக்கு அவங்க கொஞ்சம் காலி பண்ணாங்க, இவங்க பங்குக்கு இவங்க காலி பண்றாங்க. இதை வேடிக்கை பார்த்து இந்த மாதிரி ஒரு தரங்கட்ட செயல்களை செய்யாத ஒரே அரசியல் கட்சினா பாரதிய ஜனதா கட்சியை மட்டும்தான் சொல்ல முடியும். எனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் இதை போன்ற விஷயங்களை விமர்சிக்கும் தார்மீக உரிமை உள்ளது.